எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் அருமையான சுவையான வெள்ளைப்பூடு தீயல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில் தேங்காவை நீளமாக கீறி எடுத்து எண்ணெயில் போட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. வதக்கின பின்பு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கிக்கங்க. மசாலா பொடி கருகிராமல் வதக்குங்க. 2 நிமிஷம் வதக்குனா போதுமானது. வதக்கினது போதுங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். குழம்புக்கான மசாலா தயார். நம்ம இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போதுமானது. தாளிக்க கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயத்தை நடுத்தரமாக நறுக்கி சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட தோல் உரிச்ச வெள்ளைப்பூடு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு 100 கிராம் 150 கிராம் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்து. 100 கிராமுக்கு குறைவாக இருக்க வேண்டாம், 100 கிராம் மேலே இருந்தால் போதுமானது. எண்ணெயில் வெள்ளைப்பூடை ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. வெள்ளைப்பூடு வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கரைச்சி அந்த புளி தண்ணியை குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்பு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு தேவையான சுவையான கேரளா ஸ்டைலில் புளிக்குழம்பு தயார். சாரிங்க, வெள்ளைப்பூடு தீயல் தயார். பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்மளுக்கு வெள்ளைப்பூடு தீயல் கிடச்சிருச்சுங்க. அழகாக எண்ணெய் கூடி ரொம்ப சுவையான முறையில் கிடச்சிருக்கு. வாசமும் பார்த்திங்கன்னா இங்கே தூளை கிளப்புது. ஸோ இதோட ருசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.